தேர்தல் நடத்தை விதிமுறை அமலாகிறது அப்படிங்கிறது ஒவ்வொரு தேர்தலுக்கும் நடுவில் ஒரு விஷயத்தை அமல்படுத்துவாங்க. பேசிக்காக நம்ம நிறைய பேர்ட்ட நமக்கு தெரிஞ்சது என்னென்னா, அந்த சின்னங்கள்லாம் மறைப்பாங்க, அந்த தலைவர்கள் ஃபோட்டோஸ்லாம் மறைப்பாங்க, இந்த மாதிரி சில விஷயங்களை பண்ணுவாங்க. நமக்கு ஓவர்வியூவாக அந்த விஷயங்கள்லாம் தெரியும். இதை தாண்டி தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலான பிறகு இன்னும் கொஞ்சம் டீப்பாக அந்த விஷயத்துக்குள்ளே போனால் என்னென்ன மாதிரி விஷயங்கள் நம்ம நாட்டில் அமல்படுத்த போகிறாங்க, என்னென்ன மாதிரி விஷயங்களுக்கு இனி தேர்தல் ஆணையத்தை இந்த அரசுகள் சார்ந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப 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 மிக முக்கியமான விஷயத்தை இந்த வீடியோவில் பேச போகிறோம். ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குது. முக்கியமானது தாண்டி இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குது. இந்த விஷயத்தை பற்றி பேசும்போது தேர்தல் நடத்தை விதிமுறை அப்படிங்கிறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் இந்த வீடியோ அப்படியே ஸ்வைப் பண்ணி இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட வந்து சேர்க்குறேன். உற்சாகமாக வணக்கம் சொல்கிறேன். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். முதல் விஷயங்க, இந்த தேர்தல் நடத்தை விதிமுறை சார்ந்த உரையாடலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் ரொம்ப தெளிவாக தெரியுது, அதே நேரம் மனசுக்கும் சந்தோஷமாக இருக்குது. அது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த தேர்தல் நடத்தை விதிமுறை அமலாகும் போது தான் ஒரு விஷயம் ரொம்ப ப்ராக்டிக்கலாக சூஸ் பண்ண முடியுது. இப்போ ஆளுங்கட்சின்னு ஒன்று இருக்குது, எதிர்கட்சிகள்னு சொல்லி பல கட்சிகள் இருக்குது. இவங்க எல்லாருமே வந்து தேர்தலை சந்திக்கிறாங்க. இந்த ஆளுங்கட்சிகிட்ட ஒரு அட்வான்டேஜ் இருக்கும். ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அரசு நிர்வாகத்தை அவங்க தான் நடத்துகிறாங்க. ஸோ இந்த ஒரு தராசில் ரெண்டு கட்சியும் வச்சு எலெக்ஷனை ஃபேஸ் பண்ண முடியாது. இந்த தேர்தல் நடத்தை விதிமுறை அப்படிங்கிறது யாருக்கு எதிராக போடுறாங்கன்னா, ஆளுங்கட்சிட்டேருந்து அந்த அதிகாரத்தை பறிக்கிறாங்க. இப்போ திமுக அப்படிங்கிறது ஆளுங்கட்சி கிடையாது, திமுக அப்படிங்கிறது கட்சி, அதிமுக அப்படிங்கிறது கட்சி, பிஜேபி அப்படிங்கிறது ஆளுங்கட்சி கிடையாது, பிஜேபி அப்படிங்கிறதும் இப்போ கட்சி. அதே நேரம் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் அப்படிங்கிறதும் ஒரு கட்சி. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா திமுக, அதிமுக, பிஜேபி, காங்கிரஸ் அப்படின்னு சொல்லி இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுமே ஒரு இடத்துல வைக்கிறாங்க. ஆளுங்கட்சி அப்படிங்கிற அந்த அட்வான்டேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அட்வான்டேஜ் தான் பிடுங்குறாங்க. எப்படி பிடுங்குறாங்க? மொதல் பாயிண்ட் சொல்கிறேன் கேளுங்க. ஸோ முதல்ல என்ன பண்ணுறாங்கன்னா, ஆளுங்கட்சி என்ன பண்ணுறாங்க, புதியதாக டெண்டர் அறிவிப்பாங்க, புதுசாக சில திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுவாங்க, ஆல்ரெடி முடிஞ்ச திட்டங்களை தொடர்ந்து வைப்பாங்க. ஒவ்வொரு தடவையும் அரசு நிர்வாகம் இப்படி தானே செயல்படும். இது எதுவுமே இனிமேல் நடக்காது. புதிய டெண்டர் அறிவிக்கக்கூடாது, ஆல்ரெடி அடிக்கல் நாட்டப்பட்ட திட்டத்தை தொடங்கி வைக்கக்கூடாது, புதிய திட்டத்தை எந்த வகையிலையுமே நீங்கள் பரிசீலிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த புதிய திட்டம், புதிய அடிக்கல் அப்படிங்கிற விஷயத்தை ஆளுங்கட்சிகிட்டேருந்து பறிக்கிறாங்க தேர்தல் ஆணையம். இது நம்பர் 1. நம்பர் 2 என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஏற்கனவே சொல்லிட்டோங்க, நாங்கள் பட்ஜெட்டில் சொன்னவங்க அந்த விஷயத்தை சொல்கிறோன்னு சொல்லி கவர்னர் உரையில் பண்ணிட்டோங்க, இதனால் நாங்கள் இப்போ தொடங்குறோங்க அப்படின்னு சொல்லி கூட வராதிங்க, இந்த சாக்கெல்லாம் சொல்லி எங்கள்கிட்ட வராதிங்க அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் தெளிவுபடுத்தியிருக்காங்க. சாக்கு அப்படிங்கிறது என் வார்த்தையிலேருந்து வர்ற வார்த்தை கிடையாது, தேர்தல் ஆணையமே தன்னோட அறிக்கையில் குறிப்பிட்டிருக்காங்க. இந்த மாதிரி சாக்குகளை சொல்லி எங்கள்கிட்ட வந்து அனுமதி கேட்காதீங்க, நீங்கள் தெளிவாகணும். புதிய திட்டம், புதிய டெண்டர், அதே நேரம் பார்த்தீங்கன்னா பழைய திட்டத்தை அப்படியே வந்து அடுத்த கட்டமாக விரிவுபடுத்துறது, இந்த மாதிரி எந்த வேலையுமே ஆளுங்கட்சி இந்த எலெக்ஷன் டயத்தில் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி தேர்தல் நடத்தை விதிமுறைகளை குறிப்பிட்டிருக்காங்க. ரெண்டாவது என்ன சொல்றாங்கன்னா, எம்எல்ஏ எம்பி இருக்காங்கல்ல, இவங்களோட ஃபண்ட் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஃபண்டை வச்சு ஒரு நிழல் கொடை திறப்பாங்க. அதே நேரம் பார்த்தீங்கன்னா வேற சில விஷயங்களை தொகுதியில் செய்வாங்கல்ல, ஒரு மேம்பாலம் கட்டுவாங்க, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணுவாங்கல்ல எம்எல்ஏ எம்பி அவங்க ஃபண்டை வச்சு, அதையும் இந்த தேர்தல் காலத்தில் செய்யக்கூடாது. ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு ஆளுங்கட்சி எம்பி மீண்டும் அவரே அந்த தொகுதியில் போட்டிடுவார், எதிர்கட்சியில் வேற சில பேர் வந்து வேட்பாளராக நிப்பாட்டுவாங்க. இந்த ஆளுங்கட்சி எம்பி என்ன பண்ணுவார்னா, தான் ஆளுங்கட்சி எம்பின்னு சொல்லி தேர்தல் ஃபண்டை எலெக்ஷன் டயத்தில் செலவு பண்ணார்னா, வாக்காளர் மத்தியில் பாத்தியா புதிய புதிய திட்டங்களை அந்த ஃபண்டை பயன்படுத்தி இவர் செய்ய ஆரம்பிச்சார்னா, இந்த எதிர்கட்சியோட லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் மத்தியில் ஒரு வேறுபாடு இருக்கும்ல, இதை தவிர்க்கிறதுக்காண்டி ஆளுங்கட்சி எம்பிகள் அந்த ஃபண்டை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்கிறாங்க. இப்போ மூணாவது விஷயங்க, இது ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. அமைச்சர்கள் ஆய்வு பணிக்கே போகக்கூடாது. இப்போ காலை உணவு திட்டமானது செயல்பாட்டில் இருக்குது, மகளிர் உரிமை தொகையானது செயல்பாட்டில் இருக்குது மாநில அரசு நிர்வாகத்தில். இந்த விஷயங்களை போயிட்டு அமைச்சர்கள் என்ன பண்ணுவாங்க, ஆய்வு பண்ணுவாங்க, எப்படி போயிட்டு இருக்கு, எது எது சரியாக போயிட்டு இருக்கு, அதிகாரிகள் அப்படியே கூட்டா பார்த்துட்டு நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் பார்ப்போம், ஆய்வு பண்ணுவாங்க. இந்த ஆய்வெல்லாம் இனி பண்ணக்கூடாது. ஆய்வு இனிமேல் யார் பண்ணுவாங்கன்னா, தேசிய லெவலில் இருக்கக்கூடிய திட்டங்களுக்கு மத்திய அரசு அதிகாரிகள் பார்த்துக்கணும், மாநில லெவலில் இருக்கக்கூடிய திட்டங்களை மாநில அரசு நிர்வாகிகள் பார்த்துக்கணும், மண்டல லெவலில் இருக்கக்கூடியது மண்டலத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் பார்த்துக்கணும். அதாவது ஆய்வு அப்படிங்கிறது நடக்கும், அந்த ஆய்வு அமைச்சர் பண்ண மாட்டாங்க, அமைச்சரை தள்ளி வச்சுட்டு அதிகாரிகள் மட்டும்தான் ஆய்வு பணிக்கு செய்வாங்க, ஆய்வு பணி பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயத்தை தெளிவுபடுத்தியிருக்காங்க. நாலாவது என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அரசோட திட்டங்களை அதிகாரிகள் ஆய்வு பண்ணும்போது முதலமைச்சர் வந்து அவங்கள கூப்பிட்டு காணொலி காட்சியில் உட்காந்து மீட்டிங் போடுறதெல்லாம் இனிமேல் செய்யக்கூடாது. அதே நேரம் பார்த்தீங்கன்னா துறை சார்ந்த அமைச்சர்கள் அவங்க அதிகாரிகளை மொத்தமாக அப்படி கூட்டி உட்கார வச்சு காணொலி காட்சி மீட்டிங்காக இருக்கட்டும். அதே நேரம் பார்த்தீங்கன்னா மீட்டிங் அப்படிங்கிறது அதிகாரிகளை மையப்படுத்தி துறை சார்ந்த அமைச்சர்களோ முதலமைச்சர்களோ போடக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை தெளிவுபடுத்தியிருக்காங்க. அதே நேரம் பார்த்தீங்கன்னா, அதாவது இன்னைக்கு எலெக்ஷன் தேதியை அறிவிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் நமக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும். சில அரசியல் கட்சிகள் ஓரளவு யூகிச்சிருப்பாங்க. முதல் நாள் என்ன பண்ணுவாங்க,
இன்றைக்கி தானே அறிவிக்கக்கூடாது, இன்றைக்கி தானே தேர்தல் நடத்த விதிமுறை அமலாகும், நாங்கள் நேத்திக்கே இந்த ஸ்கீமெல்லாம் தொடங்கிட்டோம், நேத்திக்கே இந்த இதுக்கு 200 கோடி இதுக்கு 500 கோடின்னு சொல்லி நிதியை ஒதுக்குறோம், நேத்தே ஒதுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி இது ஆல்ரெடி ஒதுக்கப்பட்ட நிதி ஒதுக்கப்பட்ட திட்டம் சொல்லி இந்த விஷயத்தை செயல்படுத்தக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் டீப்பாக சொல்லப்போனால், இன்னைக்கு நான் எலெக்ஷன் டேட் அறிவிக்கிறேன்னா இன்னைக்கு தானே அமல்படுத்தக்கூடாது, இனி தானே அமல்படுத்தக்கூடாது, நான் நேற்றுக்கு செய்யலாம்னு சொல்லி கேட்டிங்கன்னா நேற்று ஓகே ஆயிடுச்சு, எல்லாம் சைன் பண்ணியாச்சு, வேலை இன்னைக்கு தொடங்கலை, இல்லை வேலை இன்னைக்கு தொடங்கலைன்னா தொடங்கவே கூடாது. இந்த 80 நாட்கள் என்னைக்கோ நீங்கள் அறிவித்த திட்டமாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு வேலையை தொடங்கக்கூடாது. அந்த திட்டமானது அன்னைக்கு அறிவிச்சா அன்னைக்கு செயல்பாட்டில் இருந்துச்சுன்னா இன்னைக்கு அது ப்ராசஸ் வேணால் பண்ணலாமே தவிர, அன்னைக்கு அறிவிச்சிட்டோங்க நாங்கள் 10 நாள் முன்னாடியே இதை அறிவித்து ஃபண்டு கிண்டெல்லாம் ஒதுக்கிட்டோம், இன்னைக்கு தான் ஆரம்பிக்கிறோம் நல்ல நாள் பார்த்து, இந்த சீன் வேணாம். அன்னைக்கு அறிவிச்சிங்கல்ல, அன்னைக்கு தொடங்கலைல்ல, 80 நாட்கள் தொடங்காதீங்க, 80 நாட்களுக்கு அப்புறம் நீங்கள் தொடங்குங்க அப்படின்னு சொல்லி தேர்தல் நடத்தை விதிமுறையில் குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இயற்கை பேரிடர்கள், வறட்சி, இந்த மாதிரி சில விஷயங்களில் அவசர காலத்தில் அரசு நிர்வாகம் செயல்படலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. முதலமைச்சர் நிவாரண நிதி, பிரதமர் நிவாரண நிதி, இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குல்ல, அந்த நிதியிலேருந்து பார்த்தீங்கன்னா சம்மந்தப்பட்டவங்களுக்கு இழப்பீடு கொடுக்கறதுக்கு நீங்கள் செய்யலாங்க, எங்கள்கிட்ட பர்மிஷன் கேட்க தேவையில்லை அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்காங்க. எங்கேயோ ஒரு விபத்து நடந்துச்சு, எங்கேயோ சில விஷயங்கள் ஆக்சிடென்ட் ஆகுதுன்னா முதலமைச்சர் தன்னோட நிவாரண நிதியிலேருந்து 2 லட்சம் கொடுப்பார், 5 லட்சம் கொடுப்பார், 10 லட்சம் கொடுப்பார்னு சொல்லி நம்ம செய்திகளில் பார்க்குறோம்ல. இதெல்லாம் எலெக்ஷன் கமிஷன் அனுமதி கேட்க தேவையில்லை, முதலமைச்சர் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நிவாரணம் கொடுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை தெளிவுபடுத்தியிருக்காங்க. அதே நேரம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஊருக்கு முதலமைச்சர் போகிறாரு, மாற்றுத்திறனாளிகளுக்கு சில உதவிகளை செய்கிறாருன்னா ஒரு 1000 பேருக்கு ஒரு சைக்கிள் கொடுக்குறாருன்னு வச்சுக்கலாமே. அந்த சைக்கிளில் இருக்கக்கூடிய 1000 பேரை முன்னாடியே சூஸ் பண்ணியிருக்கணும், அந்த 1000 பேருக்கு தான் இப்போ கொடுக்கணும். எலெக்ஷன் தேதி அறிவித்த பிறகு இப்போ உதாரணத்துக்கு கொளத்தூர் தொகுதியில் போயிட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இப்போ உட்காந்து பயனாளர்களை தேர்வு செய்யக்கூடாது, இந்த பயனாளர்கள் தான் முன்னாடியே தேர்ந்தெடுத்துருக்கணும், அந்த பயனாளர்களுக்கு வேணால் இப்போ கொடுக்கலாம். இந்த எலெக்ஷன் டேட் அறிவித்த பிறகு இங்கே போனோம்னா கொஞ்சம் ஓகே, இந்த தொகுதியில் கொஞ்சம் நமக்கு வீக்காக இருக்குது, இங்கே போயிட்டு ஒரு 1000 சைக்கிள் கொடுத்தோம்னா கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லி இப்போ உட்காந்து டிசைன் பண்ணக்கூடாது, ஆல்ரெடி பண்ணியிருந்தீங்கன்னா ப்ராசஸ் பண்ணலாம், அதுவும் எங்களோட அனுமதி கேட்டு அப்படிங்கிற விஷயத்தை தெளிவுபடுத்தியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, மகாத்மா காந்தி வேலைவாய்ப்பு திட்டம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 100 நாள் வேலை திட்டம், அந்த திட்டத்தில் ஏற்கனவே ஒத்துக்கக்கூடிய வேலைகளை தொடர்ச்சியாக செய்யணும், அதிகாரிகளை ஆய்வு பண்ணணும், புதிய வேலைகள் எதுவுமே அங்கே செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை தெளிவுபடுத்தியிருக்காங்க. எங்கள் 100 நாள் வேலை திட்டத்தில் கூட கட்டுப்பாடுகளை விதிக்கிறாங்க. அமைச்சர்கள் அரசு வாகனத்தை பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தக்கூடாது, அரசு வாகனத்தை பயன்படுத்தி வீட்டிலேருந்து அலுவலகத்துக்கு வரலாம், இது மட்டும்தான் செய்யலாம், அமைச்சர்கள் அரசு வாகனத்தை பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை தெளிவுபடுத்தியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு அமைச்சரோட நிதியில் ஓடக்கூடிய வண்டிகள்லாம் இருந்துச்சுன்னா அந்த குப்பை வண்டியெல்லாம் இவரோட பேரில் இவர் தான் கொடுத்தார், இவரோட ஃபண்ட் அடிப்படையில் அது செயல்படுத்தப்படுதுன்னு சொல்லி அந்த அமைச்சராக இருக்கட்டும், அந்த எம்எல்ஏவாக இருக்கட்டும், அவங்க பேரை குறிப்பிட்டிருப்பாங்க, அந்த பேர் அத்தனையுமே மறைக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை தெளிவுபடுத்தியிருக்காங்க. அரசோட திட்டங்களை விளம்பரப்படுத்துகிற விஷயங்களை தற்காலிகமாக தடை பண்ணியிருப்பாங்க. அதே நேரம் பார்த்தீங்கன்னா, அரசு விளம்பரங்கள் இருக்கக்கூடிய முதலமைச்சர் பேராக இருந்தாலும் சரி, அமைச்சர் பேராக இருந்தாலும் சரி, அது எல்லாத்தையுமே மறைப்பாங்க. அதே நேரம் பார்த்தீங்கன்னா, தலைவர்களோட சிலையாக இருக்கட்டும், இந்த சிலைகள் அத்தனையுமே மூடி மறைப்பாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, மதம் சார்ந்து, ஜாதி சார்ந்து, இனம் சார்ந்து வேற்றுமையை அந்த மக்களை தூண்டி விடுற மாதிரி சில விஷயங்களை பேசக்கூடாது, பிரச்சாரத்துக்கு வழிபாட்டு தலங்களை பயன்படுத்தக்கூடாது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த 80 நாட்கள் புதுசாக கவர்மெண்ட்டுக்கு எந்த ஒரு அதிகாரிகளுமே புதிய நியமனம் கூடாது, அரசு சாரா அமைப்புகளில் கூட புதிய நியமனம் கூடாது அப்படிங்கிற விஷயத்தை தெளிவுபடுத்தியிருக்காங்க. ஸோ அந்த தேர்தல் நடத்தை விதிமுறையானது இப்போ அமல்படுத்தப்பட்டிருக்கு, தேர்தல் நடத்தை விதிமுறையானது இப்போ போயிட்டு இருக்கு. பிரச்சாரம் பண்ணணும்னா காவல்துறை அனுமதி அவசியம், ஒலிபெருக்கி பயன்படுத்தணும்னா காவல்துறை அனுமதி அவசியம் சொல்லி ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லா கட்சியும் ஒரு தட்டில் கொண்டு வர்றதுக்கு தான் இந்த தேர்தல் நடத்தை விதிமுறையானது அமல்படுத்தியிருக்காங்க. ஃபர்தராக இது 80 நாட்கள் அமலாக இருக்கும். இந்த 80 நாட்கள் இந்தியா இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் தொடர்ச்சியாக பேசப்பட்டு இருக்கும், இப்படிப்பட்ட விஷயங்கள் தான் இந்தியாவில் தொடர்ச்சியாக நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தை தெளிவுபடுத்திட்டு இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் ரீதியாக பல்வேறு விஷயங்களை பற்றி தெளிவுபடுத்திக்கிட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.